வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இயல் 5 சீவக சிந்தாமணி. கனகமாலையார் இளம்பகம். கல்வியின் சிறப்பை உணர்த்துகின்ற பாடல் ஒன்று. பவதத்தன் என்பவனுக்கு சீவகன் கூறுகின்ற அறிவுரையாக அமைந்த பாடல் இது. கைப்பொருள் கொடுத்தும் கற்றல், கற்றபின் கண்ணுமாகும், மெய்ப்பொருள் விளைக்கும், நெஞ்சின் மெலிவிற்கோர் துணையுமாகும், பொய்ப்பொருள் பிறகள் பொன்னாம் புகழுமாம் துணைவியாக்கும், இப்பொருள் எய்தி நின்றீர் இறங்குவது என்ன என்றான். கைப்பொருள் கொடுத்தும் கற்றல், கற்றபின் கண்ணுமாகும், மெய்ப்பொருள் விளைக்கும், நெஞ்சின் மெலிவிக்கோர் துணையுமாகும், பொய்ப்பொருள் பிறகள் பொன்னாம் புகழுமாம் துணைவியாக்கும், இப்பொருள் எய்தி நின்றீர் இறங்குவது என்ன என்றான். கைப்பொருள் கொடுத்தும் கற்றல். கல்வி கற்பதற்கு தகுந்த காலம், தகுந்த ஆசிரியர் அமையும் போது நம்மிடமிருக்கும் பொருளை கொடுத்தும் கல்வி கற்க வேண்டும். கல்வியே மிகச்சிறந்த முதலீடு. ஒரு முறை கல்வியை நாம் கற்றுவிட்டால் அந்த அறிவானது நம் வாழ்க்கைக்கு 2 கண்கள் போல பயனளிக்கும். அதுதான் கற்றபின் கண்ணுமாகும் என்பது. நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறியும் தெளிவை அது நமக்கு தரும். மெய்ப்பொருள் விளைக்கும். கல்வி உண்மையான பொருளை விளைவிக்கும். பணம் அழிந்து போகக்கூடியது, ஆனால் கல்வி அழியாத செல்வத்தை தரக்கூடியது. நெஞ்சின் மெலிவிற்கோர் துணையுமாகும். வாழ்க்கையில் வறுமையோ துன்பமோ வரும்போது மன உறுதி தளர்ந்து போகும். அப்போது நாம் கற்ற கல்வியே நமக்கு துணையாக நின்று துன்பத்திலிருந்து நம்மை மீட்கும். அது பொய்ப்பொருள். கையில் இருக்கும் பொருள் நிலையற்றது. அது திருடர்கள் அல்லது உறவினர்களால் கவரப்படலாம், ஆனால் கல்வி என்பது அழியாது. பிறகள் பொன்னாம் புகழுமாம் துணைவியாக்கும், இப்பொருள் எய்தி நின்று இறங்குவது என்ன என்றான். கல்வி பொருளே செல்வ பொருளுமாகும், மற்றவையெல்லாம் பொய்யான பொருள்கள். புகழும் அதுதான் காதலியையும் உண்டாக்கக்கூடியது. காதலி என்ற ஒரு பெண்ணை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதும் கல்வியாகத்தான் இருக்கும். இத்தகைய கல்வி பொருளை அடைந்திருக்கும் நீர் வருந்துவது ஏன் என்று சீவகன் பவதத்தன் என்பவனை பார்த்து கேட்கக்கூடியதாக அமைந்த அந்த பாடலிலே கல்வியின் சிறப்பை நாம் கண்டு உணரலாம். கடந்த நியமன தேர்விலே கேட்கப்பட்ட வினா, தன்னிடம் புகழ் அடைந்தவருக்கு அமிர்தமாகவும் புகழ் அடையாதவருக்கு பாம்பின் நஞ்சை போன்றும் காணப்படுபவன் யார்? அதாவது தன்னிடம் தஞ்சமடைந்தவருக்கு அமிர்தம் போன்று இனிமையாகவும், தஞ்சம் அடையாதவர்களுக்கு பாம்பினை போன்று நஞ்சாகவும் இருக்கக்கூடியவன் யார்? சரியான பதில் சச்சந்தன். நன்றி.